Hello students, this is Sigba. 3.13ல third sum பார்க்க போறோம். இந்த சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சாகணும். சரியா? அது என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சாகணும். a plus b plus c whole square. இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஃபார்முலா என்ன வரும்? a square plus b square plus c square plus 2ab plus 2bc, sorry 2bc plus 2ca. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், நம்ம அப்படி மாற்றுவோம். அதை பார்த்துக்கலாம் இப்போ. அதுக்கப்புறம் abcr இன் ஏபின்னு வச்சுங்களேன். ஏபிசி வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா 2b ஈக்குவல் டு a plus c. சரியா? இதுதான். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசின்னு கொடுக்காம பிஏசிஆரின் ஏபின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவில் உள்ளதான 2பின்னு வருது. அப்போ இங்கே நடுவில் ஏ இருக்கா? அப்போ 2a ஈக்குவல் டு b plus cன்னு வரணும். அவ்வளோதான். ஓகேவா? பிஏசி இங்கே அவங்க கொடுத்ததுபடி பார்த்தோன்னா பிஏசிஆரின் ஏபின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்போது பி நடுவில் உள்ளதான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ நடுவில் உள்ள ஏவை 2ஆல் 2a இஸ் ஈக்குவல் டு b plus c. சரியா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அப்புறம் எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ளது வந்து பின்னு எடுத்துக்கலாம். பி ஈக்குவல் டு பி மைனஸ் சி. கான்ஸ்டன்ட் டைம் வந்து சின்னு எடுத்துக்கலாம். சி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. இங்கே ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு 0. அப்போனா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயர் அங்கே என்ன இருக்குது? பி மைனஸ் சி இருக்கா? பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏ வந்து என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி. சி வந்து என்ன இருக்குங்க? சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இது எழுதிட்டிங்களா? அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதான் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது? பி மைனஸ் சி இருக்குது. அவ்வளோதான். அப்படி ஃபார்முலா அப்படியே மாற்றிருங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 2bc ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 4 இன்ட்டு இந்த ஏ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு ஏஆல ஏ இன்ட்டு சி ஏசி, ஏ இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் முடிஞ்சா. அப்புறம் மைனஸ் பியால் மைனஸ் பி இன்ட்டு சி மைனஸ் பிசி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பிஏ, பிஏனா ஏபின்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 0. இது அப்படியே வச்சுக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 2bc ப்ளஸ் சி ஸ்கொயர். இங்கே மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 4ac. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4a ஸ்கொயர். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4bc. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4ab. இதை ஃபஸ்ட்டு அப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன இருக்குது? அது எழுதுங்க. 4a ஸ்கொயர் வரிசையாக எழுதணும். 4a ஸ்கொயர். அப்புறமா பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் வந்து ஒன்று தான் இருக்குது. ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்புறமா சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் ஒன்று இருக்குது. அது முடிச்சாச்சா? ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வேணும்? நம்மளுக்கு 2ab வேணும். 2ab எங்கே இருக்குது? அதான் ஏபி வேணும். ஏபி எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அப்போ அது மைனஸ் 4abயாக இருக்குது. ஓகே. அப்புறம் 2bc வேணும். பிசி இங்கே ஒரு பிசி இருக்குது, இங்கே ஒரு பிசி இருக்குது. அப்போ 4bcயில் 2bc போச்சுன்னா ப்ளஸ் 2bc. ஓகேவா? அப்புறமா 2ca வேணும். சிஏனா ஏசி இங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அப்போ மைனஸ் 4ac. அப்போ மைனஸ் 4caன்னு போட்டுக்கிறேன். ca ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 4a ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2a ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். பாக்கியெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. எந்த சேஞ்சஸ் வேணாம். சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஈஸி தான். ஈக்குவல் டு 0. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போது எங்கெல்லாம் மைனஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்கா? அப்போனா இங்கே எது மைனஸாக இருந்திருக்கணும்னா ஏ தான் மைனஸாக இருந்திருக்கணும். பாருங்களேன், ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஏ மைனஸ்னு வச்சிங்களேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்
மைனஸ் சாரி இங்கே வந்து ஏ மைனஸாக இருந்தால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் கரெக்டாக வந்துருச்சு, திருப்பி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா? அப்போ ஏ தான் இங்கே மைனஸாக இருக்கணும். பாருங்கள் ஏ இருக்குது, பாருங்கள் ஏ இங்கே இருக்குது இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி தான் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ ஏவை நம்ம மைனஸாக போட்டுக்கலாம், இப்படியும் போடலாம், இல்லைனா இதை மட்டும் மைனஸாக மாற்றினாலும் உங்கள் ஆன்சர் அப்படி தான் வரும். சொல்கிறேன் அப்புறமா. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து -2a² போட்டுக்கிறேன், பாக்கி ஒன்றுமே பண்ணல, அவ்வளோதான். ப்ளஸ் b² ப்ளஸ் c², இது அப்படியே போடுங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் 2bc மைனஸ் 4ca. எங்கே மைனஸ் போட்டேன்? ஏ ரெண்டு இடத்துல மைனஸ் இருக்குது, அந்த ரெண்டு இடத்துல என்ன இருக்குது? ஏ தான் இருக்குது, அதனால் ஏக்கு மைனஸ் போட்டேன். இப்போ இந்த ஃபார்மோட கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? -2a இருக்குது. அப்போ ஃபார்முலா எப்படி வந்திருக்குன்னா -2a, பிக்கு பதிலாக பி தான் இருக்குது ப்ளஸ் பி, சிக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? அதான் c². பாருங்கள் c²க்கு பதிலாக அங்கே c² இருக்குது ப்ளஸ் c ஹோல்², அவ்வளோதான், =0. இப்போது மேலே மைனஸ் இருக்கிறனால நம்ம மைனஸை காமனாக அங்கே வெளியே எடுத்தோன்னு வச்சிங்களேன். அப்போது மேலே ஸ்கொயர் இருக்கா, மைனஸ் வெளியே எடுத்தோம்னா அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் வெளியே எடுத்தோம்னா இது ப்ளஸ் ஆயிரும், இது ரெண்டும் மைனஸ் ஆயிரும். புரிஞ்சா? இப்படியும் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துருச்சா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்திருக்கு பாருங்கள், புரியுதா? அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்படி போட்டாலும் கரெக்டு தான். இது ரெண்டும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்புறமா மைனஸை வெளியே எடுத்தால் ஸ்கொயர் இருக்கா, அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸை எடுக்கும்போது மைனஸாக உள்ளது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸாக உள்ளது மைனஸ் ஆயிரும். அப்போது இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? அப்போ 2a மைனஸ் b மைனஸ் c = 0வா? அப்போ 2a = இந்த மைனஸ் பி அந்த சைடு போனால் ப்ளஸ் பி, மைனஸ் சி அந்த சைடு போனால் ப்ளஸ் சி வந்துருச்சா கண்டிஷன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே 2 அப்படின்றது செகண்ட் உள்ளது, இந்த பி தான் ஃபஸ்ட் உள்ளது. அப்போ b, இந்த 2a செகண்ட் உள்ளது. அப்போ a, c are in AP. hence proved. அவ்வளோதான்.